இந்த திமுக காரங்க கரூருக்கு புதுசா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கரூர்ல புதுசா 2 மணல் குவாரிகளை திறக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியை சேர்ந்தவர் மணிவாசகம். இவரு அந்த பகுதியில வாழை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலத்துல கடந்த ஜூலை 14ஆம் தேதி திமுக பிரமுகர் வெங்கடேசன் அப்படின்றவர் மணல் அள்ளியிருக்காரு. அதை தட்டி கேட்ட அந்த இடத்தோட உரிமையாளர் மணிவாசகத்தை திமுக பிரமுகர் வெங்கடேசன் தன்னோட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவரை அடிச்சு கொலையே பண்ணிருக்காரு. அதை தடுக்க போன அவரோட தம்பியையும் உறவினர்களையுமே அருவாளால வெட்டிருக்காரு. இதுக்கு போய் கேஸ் கொடுத்தா இது மணல் கொள்ளையால நடந்த சம்பவம் கிடையாது, அவங்களுக்குள்ள ஆல்ரெடி இடத்தகராறு இருக்கு அப்படின்ற மாதிரி கேஸ மூடி மறைச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல மணல் கொள்ளை அப்படின்றது நடந்துகிட்டேதான் இருக்கு. மணல் கொள்ளை நடக்குது அப்படின்றத போட்டோ வீடியோ ஆதாரத்தோட கொடுத்தாலுமே அதை பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நார்த் இந்தியால எப்படி போலியா டோல்கேட் வச்சிருக்காங்க, போலியா ஸ்டேஷன் வச்சு ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுல காவிரி ஆத்துல அரசு குவாரி மாதிரியே இவங்க போலியான ஒரு குவாரியை திறந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த போலியான அரசு குவாரியில ரைடு நடத்தினதுல 26 லாரி, 3 காரு, 2 லட்சம் பணம், 10க்கு லேப்டாப், இது எல்லாத்தையுமே அங்க இருந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க.